டிராஃபிக் டி, புரிஞ்சுக்கோ. அதான் வந்துட்டே இல்லை. சாரி டி. பாப்கார்ன், கேரமல் ஃப்ளேவர், கோல்ட் காஃபி. கோல்ட் காஃபி. சாரி 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 சாரி. ப்ளீஸ். சொல்கிறா போய் பார்த்தியா அவனை? ஏய், அவன் அப்படி தான் சொல்லுவான். நீ தான் அவனை தாஜா பண்ணி வேலையை வாங்கணும். மணி அவன் ஏரி பசங்களை கூப்பிட்டு படத்துக்கு வரேன்னு சொல்லி சொன்னான். இன்னும் ஆளை காணோம். அவனை தினேஷ் Excuse கூப்பிட்டு me. வந்துடுவான். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் சர்ரா, ஃபோன் பேசுறதுன்னா வெளியில போய் பேசுங்க. ஏய் இருறா, படம் பார்த்துட்டு இருக்கோம். நானே கூப்பிட்றேன் இருறா. சாரி Have some decency. சாரி மேம், சாரி. சரி விட்ரி. ஏய் கூப்பிட்றேன். அவனுக்கு என்ன பிரச்சனையோ? சாரி மேம். வா, படம் பாரு. கட் பண்ணு நானே கூப்பிட்றேன். Shit. Shyam, ருத்ரன், Shyam, what's the update? we are working on it. யோ, இததானே 1/2 மணி நேரமா சொல்றீங்க. It will be done in few minutes. அப்படி என்னையா டெஸ்ட் Bro, பண்ணிருக்கீங்க? ஃபோனை வெளியே பேசுங்க ப்ரோ. Please, please. நாங்களும் படம் பார்க்குறோம்ல. என்ன ப்ளீஸ், எங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. Okay. சொல்லிட்டேன். Sorry brother, sorry. என்ன சாரி? என்னடா ஆச்சு? டேய் ருத்ரா, டிபி ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆனா புதுசா 502 எரர் காமிக்குதுடா. இன்ஜினியர்ஸ்ல தான்டா பண்ணிருக்காங்க. ஏபிஐ மாத்தி இருக்காங்க. ஃபோனை வெளியே பேசுங்க. கேட்வே கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. சரி கேட்ச் நாங்க கிளியர் படம் பண்ண பார்த்துட்டு சரின்னு பார்த்தா ஹலோ எரர் மேடம், காமிக்குதுடா. ரூல்ஸ் எங்களுக்கு மட்டும் தானா? ஏய், ஹலோ, check பண்ணுங்கடா. உங்களுக்கு ஏய், டீசன்ஸ் இல்ல? எந்த சொதப்பலும் இல்ல. ஆனா நாங்களும் படம் phone பார்க்க வேணாம்? இருக்காது. ஏய், பிரதர், மச்சான், என்ன நீ மேடம்? வந்தா சரியாகும். ஹலோ பிரதர், ஷாம் என்ன பிரதர்? ஏய். சும்மா நோய். ஏய்! ப்ளீஸ் காரு. ருத்ரா வேண்டாம். கேமரா கால் பேசிட்டு வந்துரு. ஒரே ஒரு நிமிஷம். எப்போ வர சொன்னா எப்படா வரீங்க? டிராஃபிக் மச்சான். ஏய், நல்லா புரிஞ்சுக்கோ. இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? ஏய், ஃபிகரோட வந்தா சீனை போடுவியா? உள்ள என்னமோ பருப்பு மாதிரி கத்துன, இப்போ வாய முன்னு சில மாதிரி நிற்கிற. ஏய், வாய தரடா, அடிங்க. என்னடா ஒரே அடியில சாஞ்சிட்டாங்க. மாமா இவனை உச்சாபுர இடத்துல உட்கார வச்சுட்டு வரவா? அவன் கிடக்குறான்டா பச்சா. வாங்கடா போலாம். வாமாம்மா போலாம். போங்கடா, நான் வரேன்.
மூட்டு போங்க. என்ன சொன்னா? இதை மூட்டு போங்க. நக்கலு வாங்கினது பத்தல, அந்த தவடையும் திருச்சிருவேன். இவ்வளோ நேரம் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கான்? நாடா லுக்கு. யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் API கால் ஆத்தரைசேஷன் பண்ணாம இருக்க? நீங்க பண்ற வேலையால ரெட் காக் ரிலீஸ் ஆகுமானே தெரியல. API கால் ஆத்தரைசேஷன் உங்க வேலை, அது எங்க வேலை இல்ல. ஐ வாண்ட் டு vacuum the phone. Are you okay, sir? ருத்ரா 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 என்னாச்சு? ருத்ரா ருத்ரா ருத்ரா. Okay, guys, let me cut to the chase. As you all know, நம்ம கம்பெனியோட prime project ஆன Red Cock needs an acting project manager. Red Cock நம்ம கம்பெனியோட prime project. நம்ம இந்த ப்ராஜெக்டை 6 monthsல ரிலீஸ் பண்ணி ஆகணும். Stipulated timeல successfully முடிச்சா, well, you could even become a permanent project manager. And why not? நம்ம கம்பெனியோட PMO director ஆகலாம். You'll be paid in lakhs in the form of company shares too. In the timeline, I guess Santosh can pull this off, Shyam. என்ன சந்தோஷ்? Would you like to take this up? I would love to, sir. 180 days la pandrathu is a challenge, but I'll take it up, Shyam. You sure, Rudran? I'll finish it off in 150 days. ருத்ரன், நீங்க டைம் எடுத்து கூட சொல்லுங்க. பிகாஸ் இது டைம்குள்ள முடிக்காம போனா you will have to face the consequences. I hope you understand that, Rudran. Yes, Shyam. I'll take it. Hello? Excuse me, நீங்க உள்ள போலாம். So, Mr. Rudran, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? கடைசியா எப்போ தூங்குனீங்க? டாக்டர், அவன் சரியா தூங்கி ஒரு 4-5 மாசம் இருக்கும். 4-5 மாசமா? தூங்காம அப்படி என்ன சார் ஒர்க் பண்றீங்க? He works in a software company, doctor. ஐடி மெஷின்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல மெஷினாவே ஒர்க் பண்றீங்களா? நீங்க உங்க பாடிக்கும் மைண்டுக்கும் அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்ததால தான் இந்த ப்ராப்ளம். சராசரியா ஒரு மனுஷனுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அப்படி நீங்க தூங்காம பிரெயினுக்கு அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கொடுக்கும்போது தான் அதுக்கு தேவையான ரெஸ்ட்டை உங்களை கேட்காம அதுவே எடுத்துக்குது. தூக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஃப் ஐ எம் நாட் ராங், நீங்க உங்க ஒர்க்ல மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆம் ஐ ரைட்? சி, மல்டி டாஸ்கிங் இன்னைக்கு எல்லாருமே செய்கிறது தான். பாட் கேட்டுக்கிட்டே நியூஸ் ரீட் பண்ணுறோம், காஃபி குடிக்கிறோம். சில பேர் இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு காரும் ட்ரைவ் பண்ணுவாங்க. அதுவே அளவுக்கு அதிகமாக போனால் மூளை தடுமாற ஆரம்பிச்சிடும். உங்கள் கேஸில் இதுதான் நடந்திருக்கு. இதை பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க.
வேலை வாழ்க்கையில ஒரு பகுதி தான், ஆனா ஆரோக்கியம் அதுதான் வாழ்க்கையே. இப்போ உங்களுக்கு தேவை இது மட்டும்தான். I'll give you some basic medication, but to top it all, வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மறந்துட்டு take a break. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு இவர் எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. கெட் சம் ஃப்ரெஷ் ஏர். முக்கியமா இதை தூக்கி போட்டுட்டு போங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த வேலையை வேணா ஒரு மண்ணு வேணாம், தூக்கி போட்டு வா. தூக்கி போட்டு சோத்துக்கிட்ட சிங்கி அடிக்கிறது. நிலா, நான் தான் சொல்றேன்ல, என் ஒர்க் முடிஞ்சது கிளம்பலாம். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வேலை வேலைன்னு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம? அப்படி என்னடா உனக்கு என்ன விட முக்கியமான வேலை? எதுக்கு எப்படி ஓடிட்டு இருக்க? சும்மா கத்தாது. ஒரு வாட்டி சொன்ன உனக்கு புரியாதா? சும்மா கத்துக்கிட்டு. நிலா, இங்க பாரு. நிலா, எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல சீக்கிரமா செட்டில் ஆகணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும். உங்க அப்பா பார்த்துக்கிறத விட இந்த இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வாண்ட் டு மெட்டீரியலைஸ் இட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பணம் தான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறியா ருத்ரா? காசு பணம்ல நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பார்த்துட்டேன். அதுல இல்லடா சந்தோஷம். எப்போ எங்க அப்பா பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாரோ அன்னில இருந்து என்னை விட்டு வேலைக்கு போயிட்டாரு. அவர் பாசத்துக்காக ஏங்குனேன். எங்க இருந்தும் நீ வந்து என்ன சந்தோஷப்படுத்தின. இனிமே எல்லாமே நீதான் நினைக்கும் போது என்ன விட்டு போறேடா. வேலை வேலைன்னு பணத்துக்கு பின்னாடி ஓடுற ருத்ர நல்லா பண்ணல. நல்லா பண்ணது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னத மொமெண்ட்ஸ் எனக்காக கொடுத்த ஏன் ருத்ரன். அந்த ருத்ரனோட தான் லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன்.